ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் இனிய நல்வணக்கம். நாளை ஆவணி மாதத்தில் வருகின்ற தேய்பிறை பிரதோஷம். புதன்கிழமையில் வருகின்ற இந்த தேய்பிறை பிரதோஷத்தை தவறவிடாமல் சிவபெருமானை வழிபட்டால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் ஏற்றம் உண்டாகும். நாம் பிரம்ம முகூர்த்தத்திலும் சிவபெருமானை வழிபடலாம். இல்லை என்றால் காலை 6 மணியிலும், அதாவது புதன் ஓரையிலும் நாம் வழிபடலாம். பிறகு நாம் மாலை நேரத்தில் வருகின்ற இந்த பிரதோஷ நேரத்தில், அதாவது 4:30 முதல் 6 மணிக்குள்ளாகவும் நாம் இந்த வழிபாட்டினை மேற்கொள்ளலாம். விரதம் இருப்பவர்கள் இருக்கலாம். இல்லை என்றால் காலையிலே நீராடிவிட்டு பூஜை அறையை சுத்தம் செய்துவிட்டு, சிவன் படம் இருந்தாலோ சிலை இருந்தாலோ துடைத்துவிட்டு, சிலை இருந்தால் பால் அபிஷேகம் செய்து வைக்கலாம். பிறகு நாம் பூக்களால் அலங்காரம் செய்து வைத்துவிட்டு, பிறகு 5 தீபங்களை ஏற்றி வைத்துவிட்டு நாம் சிவபெருமானை வழிபடலாம். 5 அகல் விளக்கில் நெய்யோ நல்லெண்ணெய்யோ ஊற்றி நாம் தீபம் ஏற்றி வைக்கலாம். நமக்கு வில்வ இலை கிடைத்தால் சிவபெருமானுக்கு வில்வ மாலை சாற்றலாம். நம்மால் முடிந்தால் பிரசாதமாக, நைவேத்தியமாக பாயசம், சர்க்கரை பொங்கல் அல்லது சுண்டல் ஏதாவது ஒன்று செய்து வைக்கலாம். அப்படி இல்லை என்றால் பால் பழங்களை வைத்து கூட வழிபாட்டை மேற்கொள்ளலாம். கோவில் அருகில் இருந்தால் நாம் கோவிலுக்கு சென்றும் வழிபடலாம். அதாவது அந்த 4:30 6 மணிக்குள்ளாக கோவில்களில் அபிஷேக ஆராதனை நடக்கும். அந்த அபிஷேகத்தில் கலந்து கொண்டு அபிஷேகத்திற்கு தேவையான பால், பழம் அல்லது சந்தனம், பன்னீர், இளநீர் வாங்கி கொண்டு சென்று சிவபெருமானின் அபிஷேகத்திற்கு நாம் கொடுக்கலாம். இல்லை என்றால் நந்தி பகவானுக்கும் அபிஷேகம் செய்வார்கள். பூஜை நேரத்தில் நாம் சிவ நாமாவளிகளை சொல்லலாம், சிவன் பாடல்களை பாடலாம், அல்லது சிவ சிவ சிவாய நமக என்று சொல்லலாம். ஓம் நமச்சிவாய என்று 108 முறை சொல்லலாம். அதே மாதிரி நாம் பசுமாட்டிற்கு வெல்லம் கலந்த பச்சரிசியோ அல்லது வாழைப்பழமோ நாம் கொடுக்கலாம். இல்லை என்றால் அருகில் கோவில்களில் கோசாலை இருக்கும், அங்கு சென்றும் நாம் கொடுக்கலாம். அன்றைக்கு நம்மால் முடிந்த தான தர்மங்களை செய்யலாம். என்ன கஷ்டங்கள், கவலைகள் இருந்தாலும் நாம் சிவனை வழிபட்டால் நிச்சயமாக நமக்கு நினைத்தது நடக்கும், வாழ்வில் ஏற்றம், மாற்றம் ஏற்படும் என்று சொல்வார்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த நாளை தவற விடாமல் இந்த வழிபாட்டினை மேற்கொண்டு சிவபெருமானுடைய ஆசையை நாம் பெறுவோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.